ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நெத்தலி மீன் குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெத்தலி மீனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன உள்ளி இன்னும் கொஞ்சம் போட்டுறேன் பார்த்துக்கோங்க. சின்ன உள்ளியும் சேர்த்து, ஏன்னா சின்ன உள்ளி நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அளவு சொல்லணுன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் பொடி 2 கரண்டி வத்தல் பொடி போட்டுவோம். காரமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு பொடியோட மல்லித்தூள் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக முழு நல்ல மிளகு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் எப்போவுமே மீன் குழம்புக்கு. இது அந்த மசாலா துருதுருன்னு இருந்துச்சுன்னா மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளியை ஃபஸ்ட்டே ஊற போட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க. மசாலாயும் அரைச்சி எடுத்துக்காதுங்க. அதுக்கப்புறம் கறியில் போடுறதுக்கு தேவையான தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகு இந்த 3த்தையுமே அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளியை ஆட் பண்ண வேண்டாம். தக்காளிக்கு பதிலாக நீங்கள் மாங்காயை போட்டுட்டு தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம 1 பை 1 குழம்புல ஆட் பண்ணிட வேண்டியதுதான். மீனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனில் அந்த மசாலாவை போட்டுருவோம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் ஜாரில். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, புளி இருக்குல்ல, நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கணும். நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அந்த ஜாரில் அந்த மசாலா இருந்ததை அலசி இதில் ஊற்றிக்கிடுவோம். அது அப்படி ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊற்றுவாங்க, நானும் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகு இந்த 3த்தையுமே சேர்த்துக்கிடுவேன். இப்போ பாருங்கள், குழம்புல சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு குழம்புக்கு மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எல்லாருமே கல் உப்பு தான் போடுவாங்க. போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு அடுப்பில் வச்சுட்டு என்னடா எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு அடுப்பில் வச்சுட்டு எதுக்கு கீழே போயிட்டுருக்கேன் எதுக்குன்னா கருவேப்பிலை பறிக்க தான் போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு கருவேப்பிலை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மரம் நம்ம வீட்டில் கீழே இருக்குது. அதனால் நம்ம கருவேப்பிலை பறிக்க போகிறோம். பாருங்கள், வெளியூர்லலாம் நீங்கள் எல்லோரும் கருவேப்பிலை வாங்க தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில் போய். ஆனால் இது வரைக்குமே எங்கள் வீட்டில் நாங்கள் கருவேப்பிலை மார்க்கெட்டில் வாங்கினதே கிடையாது. ஏன்னா வீட்டிலையே இருக்கனால வாங்கினதே இல்லை. ஸோ அந்த கருவேப்பிலையை பறித்து எடுத்துகிட்டு குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா தான் கருவேப்பிலையை போடணும். ஏன்னா கொதித்ததுக்கு அப்புறம் போட்டால் தான் அந்த கருவேப்பிலையோட மனம் கிடைக்கும். அதனால் கொதித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சில பேருக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் திக்காக வற்ற வச்சா பிடிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் வற்றினா தான் பிடிக்கும். ஸோ நான் குழம்பு கொதிச்சிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா ரெடி ஆயிரும். நான் இன்னும் நல்லா ரொம்ப நேரம் அதிக நேரமாக கொதிக்க வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா திக்காக கிடைக்கும். அவ்வளோதாங்க கைஸ், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.